அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, திருமண வரம் அருளும் கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள பல ஆலயங்களில் ஆத்தூரில் அமைந்துள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயம் முக்கியமானது. பாலாற்றின் கரையில் அமைந்துள்ளதால் இந்த ஊர் முன்னர் ஆற்று ஊர் என அழைக்கப்பட்டு பின்னர் மருவி ஆத்தூர் என்று வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பிற்கால பல்லவ மன்னர் வம்சத்தை சேர்ந்த கோப்பெருஞ்சிங்கன் விழுப்புரத்திற்கு அருகில் அமைந்த சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர். பல கோவில்களை நிர்மாணித்தவர். சிதிலமடைந்த பல கோவில்களுக்கு திருப்பணிகள் பல செய்த பெருமை உடையவர். கோப்பெருஞ்சிங்கன் காஞ்சிக்கு அருகே நடைபெற்ற ஒரு போரில் வெற்றி வாகை சூடி பின்னர் வரதராஜ பெருமாளை வழிபட்டார். கோவிலில் வரதராஜ பெருமாள் தரிசனம் கொடுத்தார். அப்போது கோப்பெருஞ்சிங்கனின் மனதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கல்யாண கோலத்தில் வரதராஜ பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது. இதே எண்ணத்துடன் காஞ்சியில் இருந்து புறப்பட்டு பாலாறு ஓரமாக தன் தலைநகரை நோக்கி பயணப்பட்டார். வழியில் நதிபுரம் என்ற ஆத்தூரில் தனது படைகளுடன் தங்குகிறார். தனது கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த கோப்பெருஞ்சிங்கனின் கனவில் வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். பக்தி பரவசத்துடன் பெருமாளே என்று விழித்து கொள்ளுகிறார். மன்னர் உடனே ஆத்தூரில் கல்யாண கோலத்தில் வரதராஜருக்கு ஒரு ஆலயம் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு நகரத்திற்கு அருகில் ஆத்தூர் என்ற ஊரில் கல்யாண வரதராஜ கோவில் உருவான வரலாறு இதுதான். சுமார் 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் இது. இந்த கோவில் ராஜகோபுரம் இன்றி காணப்படும். இந்த தலத்திற்குள் நுழைந்தால் விளக்கு தூண் பலிபீடம் காட்சி தருகின்றன. இந்த தலத்தின் மூலவர் மேற்கு திசை நோக்கி எழுந்தருளியுள்ளார். உள்ளே நுழைந்ததும் மகா மண்டபத்தில் கருடாழ்வார் காட்சி தருகிறார். துவார பாலகர்கள் அமைந்திருக்கும் இடத்தில் தும்பிக்கை ஆழ்வாரும் நாகராஜரும் காட்சி தருகிறார்கள். அர்த்த மண்டபத்தில் தேசிகர், உடையவர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், விஸ்வக்சேனர் முதலானோர் சிலாரோபங்களில் எழுந்தருளி உள்ளார்கள். அருகில் விகனச மகரிஷியின் சன்னதியும் அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்திற்கும் கருவறைக்கும் இடையே உள்ள அந்தராலத்தில் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வரதராஜர், பெருந்தேவி தாயார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், நர்த்தன கண்ணன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். கருவறையில் வரதராஜ பெருமாள் கல்யாண வரதராஜராக 6 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கல்யாண கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். மேலிரு திருக்கரங்களில் சங்கு சக்கரமும் கீழிடது திருக்கரம் ஊரு ஹஸ்தமாகவும் கீழ்வலது திருக்கரம் அபய ஹஸ்தமாகவும் அமைய பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். கல்யாண வரதராஜரை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் விரைவில் நடைபெறுவதாக பலர் கூறுகிறார்கள். சுற்று பிரகாரத்தின் ஒரு பக்கத்தில் அமைந்த சன்னதியில் பெருந்தேவி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமைந்து அருளுகிறார். மற்றொரு புறத்தில் ஒரு தனி சன்னதியில் ஆண்டாள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ள தெருவில் சற்று தள்ளி ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். கேரளா வைணவ சம்பிரதாயத்தில் வைகாசன ஆகமம் மற்றும் பாஞ்சராத்ன ஆகமம் என்ற 2 வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. இதில் இந்த தலத்தில் வைகானச ஆகமம் பின்பற்றப்படுகிறது. இந்த ஆகம வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் விகனச மகரிஷி. இவருக்குமே இந்த தலத்தில் ஒரு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளதுமே கூடுதல் சிறப்பு. நவராத்திரி உற்சவம், அனுமன் ஜெயந்தி, ராமநவமி, புரட்டாசி சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள், வைகுண்ட ஏகாதசி முதலான பல உற்சவங்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆடி மாதத்தில் கருட சேவை உற்சவமும் விகனச மகரிஷிக்கு ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் உற்சவமும் நடைபெறுகின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.